தீர்ப்பவனே வேழமுகத்தோனே ஞால முதல்வனே விநாயகனே வினை தீர்ப்பவனே. நான் முதல்ல கத்துண்டு அரங்கேற்றம் பண்ணின சரித்திரம் வந்து சீதா கல்யாணம். அதுக்கப்புறம் நிறைய பாட்டிக்கிட்ட இருந்து கத்துண்ட சரித்திரங்கள் வந்து ருக்மிணி கல்யாணம், அதே போல மீனாட்சி திருக்கல்யாணம், பார்வதி பரிணயம், வள்ளி திருமணம், தேவசேனா கல்யாணம், சிறுத்தொண்ட நாயனாருடைய சரித்திரம், அதே போல ஆண்டாள் கல்யாணம், இப்படி நிறைய சரித்திரங்கள். அதுக்கப்புறம் மென்மேல ஒரு 2 தரம் இறைவனுடைய நாமம், அது ராமநாமமாக இருக்கலாம், முருகனுடைய நாமமாக இருக்கலாம். முரளிதரா கோபாலா முகுந்தா ஸ்ரீ வைகுண்டா, அந்த இறைவனுடைய நாமத்தை ஒரு தரமாவது பக்தியோடு சொல்லி அவரை வணங்கி நம்மளால முடிஞ்ச அளவுக்கு தர்மத்தில் செல்ல வேண்டும் அப்படிங்கறது தான் உங்க எல்லார்கிட்டையும் நான் கேட்டுக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த என் பக்தி பயணம் அப்படிங்கிற நிகழ்ச்சியில உங்களோட என்னுடைய பக்தி பயணமானதை நான் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன்.